மறுபடியும் உங்களை எது சரி சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். என்ன தலையில் கட்டோட வீடியோ போட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலை வழியாக போனேன். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ளவங்களுக்கு அதை சத்தியத்தை சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த கோலத்தில் உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது எந்திரிக்கும்போது அந்த நேரம் பார்த்து இருட்டு நேரம் 2 மணி விடிய காலம். பிரேக் அடித்ததில் நான் பேலன்ஸ் இழந்து எங்கேயோ தலை இடித்து ஒரு 7 தையல் போடுற மாதிரி ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த சூழ்நிலை வழியாக நான் போகும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு நிலை குலைஞ்சிருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு படுத்திருக்கும்போது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது கர்த்தர் என்னோட சில ஆழமான காரியங்களை பேச ஆரம்பித்தார். படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே இந்த ஏசாயா 54:7 எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்தினார். ஸோ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இந்த வசனம் மனசில் ஓடிச்சிட்டு இருந்தது. ஆனால் நான் அதை எடுத்து வாசிக்கலை. அந்த வசனத்தை அப்படியே மனசில் எடுத்துக்கிட்டு சரி கர்த்தர் என்ன கொஞ்ச நேரம் கைவிட்டார் போல, அப்புறம் என்ன உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த நேரம் அதை பற்றி ரொம்ப யோசிக்கலை. அப்படியே படுக்கைக்கு போயிட்டேன். ஆனால் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் என்னோட பேசின காரியங்கள் எனக்கு ஒரு ஆழமான இறையியல் உண்மைகளை கர்த்தர் விளக்க ஆரம்பித்தார். பொதுவாகவே நம்ம ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம படிக்கும்போது, ஏசாயா புத்தகம் மாதிரி ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் படிக்கும்போது அதில் உள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம நேரடியாக நமக்கு எடுத்துக்கொள்கிறோம். அப்படிதான் நானும் முதல்ல எடுத்துக்கிட்டேன். ஆனால் நைட் நேரம் கர்த்தர் அது ரொம்ப அழகாக எனக்கு இறையியல் பின்னணியத்தோட சூழ்நிலையோட விளக்குனார். உள் மனதில் ஆழ் மனதில் எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில ஒரு டைலாக், ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்னார், இந்த வசனம் இது இஸ்ரவேலுக்கு பொருந்தக்கூடிய வசனம். இஸ்ரவேல் பாபிலோனில் சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. அதுதான் இது குறிக்குது. அவங்க ஏன் பாபிலோன் சிறையிருப்புக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய மிகுதியான பாவங்கள்னால. இஸ்ரவேல் மக்கள், அதாவது இந்த இடத்துல தெற்கு தேசமாகிய யூதேயா தேசம் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் கலகம் செய்தாங்க. ஆகையினால அவங்க பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு விளக்குன விஷயம் என்னன்னா, இது இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய பாவத்துக்காக அனுபவித்த இந்த 70 ஆண்டுகள், அந்த 70 ஆண்டு தான் சொல்றாரு இமைப்பொழுது அப்படின்றாரு. அது கர்த்தருடைய பார்வையில் அது 70 ஆண்டுகள்ங்கிறது இமைப்பொழுது தானே. ஆனால் நான் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். அப்போ இது ஒரு பக்கத்தில் இது இஸ்ரவேல் மக்களுக்கு பொருந்தும். ஆனால் அதே நேரத்தில் இந்த வசனத்தை எப்படி நமக்கு இதை எடுத்துக்கிறது? அந்த வசனத்துல நேராக நம்ம எடுக்க முடியாது. அதை அடிக்கடி நம்ம இந்த இறையியலை எப்படி நம்ம விளக்கணும், ஒரு வேத பகுதி எப்படி விளக்கணும்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையோட அதை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு அந்த இயேசுனுடைய சிலுவை மூலமாக தான் அது நமக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம். அதே விளக்கத்தை என்னுடைய ஆழ் மனதில் தூக்கத்தில் இயேசு கிறிஸ்து எனக்கு அதை விளக்கி சொல்கிறார். இது இஸ்ரவேலுக்கு பொருந்தக்கூடிய வசனம். ஆனாலும் இது இயேசு கிறிஸ்துவுக்கும் நேரிட்டது. இயேசு கிறிஸ்துவையும் பிதாவானவர்
அவர் இமைப்பொழுது கைவிட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சிலுவையில் இயேசு தொங்கும்போது அவர் பிதாவினால கைவிடப்பட்டார். ஏன் பிதாவினால கைவிடப்பட்டார்னா, நாம என்றென்றும் கைவிடப்படாம இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி நாமும் பிதா அப்பா டேடின்னு கூப்பிடக்கூடிய அந்த அன்பு உறவுக்குள்ள நாம வர்றதுக்காக அவர் நொடிப்பொழுது இமைப்பொழுது கைவிடப்பட்டார். அப்போ இது உண்மையிலே பார்க்க போன இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நேரடியா பொருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யல. இஸ்ரவேல் மக்கள் பாவங்களுக்காக கைவிடப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவங்களுக்காக சிலுவையில கைவிடப்பட்டார். அவர் கைவிடப்பட்டதுனால நாம் என்னைக்குமே கைவிடப்படாம, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தருடைய அந்த உறவுல வாழ்றதுக்கு நம்மளை சிலுவை மூலமா பிதாவினிடத்துல நம்மளை அறிமுகம் பண்ணிட்டார். ஆனா மனசுக்குள்ள எனக்கு ஒரு கேள்வி, அந்த ஆழ் மனதிலையும் தூக்கத்திலையும் நான் கேட்கிறேன், அப்போ ஏன் ஆண்டவரே நீங்க அந்த கொஞ்ச நேரம் அந்த பிரேக் அடிக்கும் போது கைவிட்டீங்க, அந்த நேரத்துல கையை வச்சு பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு பாவமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த பூமி அந்த முழுமைக்கு வரல. அதாவது இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படின்ற இந்த பாவத்தின் விளைவுகள் எல்லாம் அகற்றப்பட்ட பூரண நிலைக்கு, ஆதியில இருந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த ஆதி நிலைமைக்கு இன்னும் திரும்பல. இன்னும் பாவத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் நமக்கு வியாதி நம்மளை தாக்குது, இந்த மாதிரி விபத்துகள் நடக்கலாம், கண்டிப்பா நம்ம மரணத்தை கூட சந்திக்கிறோம். அப்போ அந்த விஷயத்த நான் ஆழ் மனதில் யோசிக்கும் போது இன்னொரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவை மூலமா நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். தீமை இல்லாம இல்லை, உலகத்துல தீமை இருக்கு, அங்க மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்குதான் செய்து. ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்குலையும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறார். அதுதான் கர்த்தர் எனக்கு ரொம்ப அழகா விளக்கி சொன்னாரு. அப்போ அந்த நேரம் பாவ உலகத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு விபத்து நடந்தது, ஆனா நான் கூட தான் இருந்தேன். ஏன்னா அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி அநேக அருமையான விஷயங்களை, ஆண்டவருடைய அன்பை எனக்கு அவர் காட்டினார். ஒருவேளை அங்கே நான் போய் உட்கார்ந்துருந்த அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், நான் புக் பண்ண அந்த டிரான்ஸ்போர்ட் வேற, நான் ஆஃபீஸ் வேற. அவர் ரொம்ப கிருபையாக உட்காந்துக்குங்க சார் அப்படின்னா. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன், 1.5 மணி நேரம் முகம் சுளிக்காமல் அங்கே ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். நான் எந்திரிக்கும் போது சூட்கேஸை தூக்கிவிடும்போது ஒரு 35-36 வயசு ஒரு வாலிபன் அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இந்தாங்க சார் எடுத்து கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப கைண்ட் அன்பாக அவர் நடந்து கொண்டது. அதே போல் இந்த விபத்து நடந்த பிறகும் அந்த கண்டக்டர் டிரைவர் அவங்க ரொம்ப ரொம்ப கரிசனையாக என்னை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் பஸ்ஸு கூடவே அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஜிஹெச்சில் போய் ஸ்டிச்சு ஒரு 7 ஸ்டிச் போட்டு திரும்ப வீட்டுக்கு பத்திரமா சேர்றதுக்கு கர்த்தர் ரொம்ப அழகாக உதவி செய்தார். ஆனால் அதை விட ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு விளக்கும் போது, அப்போது அந்த உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன் அப்படின்றதுக்கு அந்த ராத்திரி நேரம், ஒருவேளை சனிக்கிழமை விடிய காலம் இருக்கலாம், அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த அன்பின் அரவணைப்பை நான் உணர்ந்தேன். அவருடைய அன்பு, அவர் என்னை மார்பில் போட்டு நான் அணைச்சிருக்கிற மாதிரி அந்த அன்பின் உறவை நான் உணர்ந்தேன். அப்போ இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இப்போது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மரித்ததுனால, என்னுடைய பாவங்களுக்குரிய தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதுனால, என்னை அவர் முற்றிலுமாக மன்னித்து அவருடைய பிதாவோட என்ன அன்பின் உறவில் இணைச்சி அவரை டேடின்னு கூப்பிடுற அந்த உறவில் கொண்டு போகிறதுக்காக அவர் சிலுவையில் கைவிடப்பட்டார். ஏன்னா என்றென்றும்
அவர் என்னோடு கூட இருப்பதற்காக. அதனால் இந்த பூமியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நம்ம கூட இருந்து அவருடைய அன்பின் கரம் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைச்சு நடத்தி கொண்டிருக்கிற இந்த அருமையான செய்தியை நான் எப்படி உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியும்ல. அதுக்காகத்தான் இந்த கோலத்திலேயே இந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படியாக இந்த பாவ உலகத்தில் தீமைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அந்த தீமையின் வழியாகவும் சகலத்தையும் நன்மையாக நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நான் ரொம்ப ஆழமாக அனுபவித்தேன். இந்த சம்பவம் ஏற்படுறதுக்கு முன்னாலேயும் சில மனமடிவு, சில சோர்வுகள், சில வருத்தங்கள் இருந்தது. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கர்த்தர் என்னோட அந்த இரவு நேரத்தில் பேசினது நிமித்தமாக நான் மிகுந்த ஆறுதல் அடைந்து அவரோடு உள்ள உறவில் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு ஒருவேளை அவரோட இன்னும் நெருங்கி அவருடைய அன்பை அதிகமாக உணர்றதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் கர்த்தர் கிருபையாக இந்த தீமையான சூழ்நிலையை நன்மையாக மாற்றின கர்த்தர் என்னோடு இருந்து என்னை அழகாக நடத்தினார். அதே கர்த்தர் நாம் ஒவ்வொருத்தரு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட விதங்களில் நாம் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு இந்த நாட்களில் நீங்களும் இந்த கிறிஸ்துவோடு இருக்கிற உறவில் ஆற்றி தேற்றி பலப்பட்டு கிறிஸ்துவுக்காக வாழும்படிக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதாக. God bless you and thank you.